ஸோ பேக் டு வீடியோ. இப்போ நம்ம சுரங்க பார்த்துலாம் இருக்கலாம். மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னெல்லாம் குறுகலாக போகுது. 11 மன்னர்களும் கிட்டத்தட்ட 200 வருஷமாக தஞ்சாவூரம் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஸோ பேக் டு வீடியோ. ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்திருக்கோம். போகிற வழியிலலாம் அழகான வேலைப்பாடுகள் கொண்ட கட்டிடங்கள்லாம் இருக்கா. ஸோ நம்ம அதை அழகாக பார்த்துட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா சர்ஜார் மகால். இது கட்டினதும் 2ஆம் சர்போஜி மன்னர் தான். ஜன்னலாக ஒரு அடுக்கு முன்னாடி வந்திருக்க மாதிரி தெரியுதுல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜா அவங்க குடும்பம்லாம் வந்து வெளியில் எட்டி பார்க்கறதுக்காக கட்டின ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் 5 மாடி கட்டிடம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் அந்த கல்லிலே எவ்வளோ வேலை பாருங்கள். அந்த காலத்தில் கல்லிலே எவ்வளோ சிற்பம்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். வாங்க அப்படியே பார்த்தோன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தானா தஞ்சாவூர் அரண்மனை சரஸ்வதி மஹால் என்ட்ரன்ஸான போர்டோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரோடு வியூ வழியாக பார்த்தோன்னா தஞ்சாவூர் அரண்மனை, தஞ்சாவூர் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே ராஜா ஃபோட்டோ. என்ட்ரன்ஸில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய யானை பொம்மைலாம் வச்சுருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் செவுத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஓவியெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி. அப்படி வந்தோன்னா டிக்கெட் கவுண்டர் வந்துருச்சு. டிக்கெட் கவுண்டர்னா ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டால் எவ்வளோன்னு திருப்பி பார்த்தா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பெரியவங்களுக்கு 50 ருபீஸும் சின்ன பசங்களுக்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. தர்பார் மண்டபம். இப்போ நம்ம தயாராகலாம். தர்பார் மண்டபத்துக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள். போகிற வழியில் எல்லாமே செவுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தூண்லேயும் தெரியும் எவ்வளோ அழகாக சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தர்பார் கூடம். இங்கே தான் அந்த பஞ்சாயத்துலாம் பண்ணுறதா சொல்லுவாங்களே, அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் இங்கே தான் தர்பார் கூடம், இங்கே தான் பஞ்சாயத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க ராஜாங்க காலத்தில் பாருங்கள். அது இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போட முடியல. சரி ஓகே, நம்ம இதெல்லாம் பார்க்க வரதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதை பார்க்க வரோன்னு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று போயிடலாம். மராத்திய ராஜாக வந்து இங்கே தஞ்சாவூரை ஆண்டிருக்காங்க. ஸோ அவங்க மராத்திய ராஜா மகாராஷ்டிராலேருந்து எதுக்கு தஞ்சாவூர் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஸோ அது ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். மகாராஷ்டிராவில் மராத்திய ராஜ்யத்தை உருவாக்கின முக்கிய பங்கு சத்ரபதி சிவாஜி. அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி தான் வெங்கோஜி. அந்த வெங்கோஜின்றவர் தஞ்சாவூர் ஆண்ட செங்கமலநாதன் அப்படின்ற மன்னரை வீழ்த்தி வெங்கோஜி முதல் தஞ்சாவூரில் மராத்திய மன்னராக ஆகிறாரு. முதல் மராத்திய ராஜா வந்து வெங்கோஜி. ஸோ அதை தொடர்ந்து தஞ்சாவூரில் மொத்தம் எத்தனை மன்னர்கள் ஆண்டிருக்காங்கன்னா மொத்தம் 11 மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. 11 மன்னர்களும் கிட்டத்தட்ட 200 வருஷமாக தஞ்சாவூரம் ஆட்சி பண்ணிருக்காங்க. கரெக்டாக எக்ஸாக்டான இயர் சொல்லணுன்னா கிபி 1695லேருந்து கிபி 1855 வரையும் 200 வருஷம் தஞ்சாவூரை மராத்தியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த மராத்திய ராஜ்யம் தமிழகத்தில் என்ட்ரி ஆகுது. ஸோ அதில் இருக்க ஒரு பார்ட்டு தான் நம்ம இப்போ 2ஆம் சர்போஜி மன்னர் அவரோட மியூசியமை பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் உள்ள வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கு ஃபார். இங்கே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு மட்டும் நீங்கள் 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. சின்ன பசங்க சில்ட்ரன்ஸ் யாராவது இருந்தால் 3 ருபீஸ் சார்ஜ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு டிக்கெட் தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வாங்கி பார்த்தா நமக்கு 5 ரூபா தான் போட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே மட்டும்தான் போகிறோம். போயிட்டு அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட தூண்கள் பாருங்கள். யூ ஷேப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் பிரம்மாண்டமான ஒரு கதவு இருக்குது பாருங்கள். கதவு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக. இப்போ பார்த்தீங்க டாப்பாக பாருங்கள். இப்போ நான் டாப்பாக கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். டாப்பாக எவ்வளோ பெருசு பாருங்கள். கிட்டத்தட்ட என் கை முட்டியளவு வருது. இவ்வளோ பெரிய டாப்பாக அந்த கதவுக்கு பாருங்கள். வா சரி, நம்ம அப்படியே இப்போ சர்போஜி மன்னர் அவருடைய நினைவகத்துக்குள்ளே போகலாம் வாங்க. மன்னர் சர்போஜி நினைவரங்கம் வாங்க. இப்போ அப்படியே உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான ஒரு வழியாக தான் இருக்குது. பரவாயில்ல வாங்க உள்ளே போய் நம்ம என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருந்தோன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது ராஜா 2ஆம் சர்போஜி மெமோரியல் ஹால் சர்தார் மஹால். அந்த அப்படி நம்ம லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தோன்னா படிக்கட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட்டிருக்கேன். ஸோ அப்படியே படிக்கட்டில் நடந்து போனோன்னா அப்படியே நடந்து உள்ளே போகலாம் வாங்க. அப்படியே உள்ளே போய் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மான் கொம்பு பாருங்க. அப்படியே வந்தோன்னா
பாருங்கள், அந்த காலத்தில் ராஜா காலத்தில் யூஸ் பண்ண மாலையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இங்கே வந்தோன்னா நோட்டீஸ் போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் மொபைலில் நீங்கள் எதாவது ஷூட் பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா 30 rupees பே பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த 30 rupees இங்கே இருக்கவங்கள்ட்ட பே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண வீணை பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓலைச்சுவடிகள், சத்ரபதி சிவாஜி காசுகள், காயின்ஸ் ஆஃப் சத்ரபதி சிவாஜி பாருங்கள். அப்படியே ஷீல்டை பார்க்கலாம், ஷீல்டு வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண சேரு, ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க ஃபோட்டோ யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். இங்கே பார்த்தீங்கன்னா மரப்பெட்டிகள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண மரப்பெட்டிகள்லாம் காட்சிக்கு வச்சுருக்காங்க. பித்தளை கோவில்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இருக்க பித்தளை கோவில்கள் பாருங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி என்னென்ன ஷேப்பில் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள். கத்தி, கோடாரி எல்லாம் மன்னர் காலத்தில் அவங்க ராணி யூஸ் பண்ண நகைப்பெட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா மராட்டிய ராஜா காலத்தில் அவங்களோட குழந்தைகளை போட்டு தாளாட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஈட்டி வகைகள்லாம் வச்சுருக்காங்க, நிறைய ஈட்டி. அப்புறம் துப்பாக்கி பார்த்தீங்கன்னா பீரிங் குண்டு. நம்ம மோஸ்ட்லி பீரிங்கை நிறையா பார்த்துருக்கலாம், வெளியில் நிறையா பார்த்துருக்கலாம். ஸோ பீரிங்கை குண்டு பாருங்கள் எவ்வளோ துப்பாக்கியெல்லாம் சுட்டால் ஒரு சின்ன புல்லட் எவ்வளோ சேதம் விளைவிக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு குண்டு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம 2 கையில் தான் தூக்கணும் அந்த குண்டு, அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. அந்த காலத்தில் சத்ரபதி சிவாஜி அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, கல்லிலே செஞ்சது. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிலை விளக்கு, சென்ட்டு பாட்டில், வாசனை திரவியங்கள்லாம் இதில் போட்டு தான் ராஜா காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாருங்கள், சங்கிலே எவ்வளோ டிசைன் செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சங்கிலையும் ஒரு வேலைப்பாடுகள். இது பார்த்தீங்கன்னா ஐம்பொன் சிலையில் எல்லா சிலையும் வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ராஜாக்கள் காலத்தில் யூஸ் பண்ண பீங்கானில் செஞ்ச பொருட்கள். இது பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. புத்தர் சிலை இதெல்லாம் எதில் செஞ்சது பார்த்தீங்கன்னா யானையோட தந்தத்தில் செஞ்சதான், எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண தலைப்பாகை, மன்னர்கள் காலத்தில் யூஸ் பண்ண அவங்க கேப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மராத்திய மன்னர்கள் இருந்த ராஜாக்கள் அவங்களோட புகைப்படங்கள் எல்லாம் ஸ்டாம்பாக வெளியிட்டதெல்லாம் இங்கே லெட்டர் பேடு மூலிமா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மரமேசை ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண மரமேசை. மன்னர் காலத்து ராயல் உடைகள் பாருங்கள், இது ராணியோட உடைகள், ராயல் மராட்டிய உடைகள். இன்னும் தங்கம் மற்றும் வெள்ளி ஜரிகையாலான ஒரு ட்ரெஸ். ராஜா ராணி தங்கம் மற்றும் வெள்ளி ஜரிகை வேலைப்பாடுகள். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிலையும் சில்வர், கோல்டு எல்லாமே கலந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்கள் சேகரிப்பாளராம். ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்பையும் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பான். அமெரிக்கா, கனடா, ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறப்போ ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன பொருளும் இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாள் இருக்குது பாருங்கள், அந்த ராஜா காலத்தில் யூஸ் பண்ண விருது சின்னங்கள், அவருக்கு கொடுத்த விருது சின்னங்கள், கத்தி, கடாரி, தாமரம் எல்லாமே இருக்குது பாரு. கண்ணாடியால் செஞ்ச வேலைப்பாடுகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு பீங்கான்லேயும் இவ்வளோ டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. கரன்சிஸ் ஆஃப் வேர்ல்டு, அந்த காலத்தில் இருக்க ரூபாய் நோட்டுகள்லாம் இங்கே பாருங்கள். ஃபுல்லாக ஒவ்வொரு பழைய காலத்து பொருளும் நல்லா வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நல்ல டீட்டெயிலாக இருக்குது, ஒவ்வொரு பொருளும் டீட்டெயிலாக இருக்குது. தங்க பொருட்களால் செஞ்ச ட்ரெஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அந்த மன்னரை யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளேயே சைட்லேயே எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பழைய காலத்து பொருளும் நல்லா வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நல்ல டீட்டெயிலாக இருக்குது, ஒவ்வொரு பொருளும் டீட்டெயிலாக இருக்குது. சத்ரபதி சிவாஜி அவங்க உட்காந்துருக்க சீட்டு மேலே ஒரு குடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம இந்த காலத்துலாம் ஃபேன் போட்டலாம், அந்த காலத்தில் ராஜா காலத்துலாம் இதுதான் ஃபேனாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு செயின் பிடிச்சி இழுத்தா ஃபேன் மாதிரி ஆடும் போல். ஐஃபில் டவர்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே எதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்க வேண்டிய இடங்கள், விசித்திரமான இடங்கள். ஸோ அந்த காலத்தில் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பொருளும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே எதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்க வேண்டிய இடங்கள், விசித்திரமான இடங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சின்ன பொருள்லேயும் எவ்வளோ மைன்யூட்டான டீட்டெயிலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை, தஞ்சாவூர் சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மேலே நடந்து போகலாம். நம்ம போகிறோம், நம்ம கூடயே ஒரு ஃபேமிலியும் வர போகிறாங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளும் தஞ்சாவூர் சுரங்கப்பாதை போய் பார்க்கலாம் வாங்க. நில்லுங்க, அதுக்கு முன்னாடி சுரங்கப்பாதையோட ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டு வந்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா எதுக்கு கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லப்படுது. மன்னர்கள் காலத்தில் ஏதாவது ஒரு அவசர நிலை வந்தால் இது வழியாக இறங்கி தப்பிக்கிறதுக்காகவும் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில டைம் ராஜாக்கள் ப்ரைவசியாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சுரங்கப்பாதை கட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த சுரங்கப்பாதை பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா 2 குதிரை வண்டி போகிற அளவுக்கு அந்த அகலம் கீழே இருக்கான்.
2 குதிரை வண்டி ஒரே டைமில் சேமாக போகலாம், அந்த அளவு அகலம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சுரங்கப்பாதை 2 வழியாக போகுதுன்னு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கும், இன்னொன்று வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுரங்கம் வந்து இப்போதைக்கு நம்மளால் ஒரு அளவு தான் உள்ளே போக முடியும். ஏன் ஃபுல்லாக உள்ளே போக முடியலன்னா, இந்த சுரங்கத்துலேருந்து பெரிய பெரிய பூச்சிகள், வண்டு, பாம்பு, தேள் போல் பூச்சிலாம் வர்றதுனால தற்காலிகமாக இதை மூடி வச்சுருக்காங்க. ஸோ பேக் டு வீடியோ. இப்போ நம்ம சுரங்கப்பாதையில் இருக்கலாம். மஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கட்டுலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து இறங்கி வரணும். சுரங்கப்பாதை இறங்குறதுக்குள்ளே பாருங்கள், படிக்கட்டு எவ்வளோ டேமேஜாக இருக்குது பாருங்கள். எல்லா சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு சைடில். அங்கே அப்படியே அழகாக நடந்து போகணும். மக்களே, ஒரு முக்கிய குறிப்பு, இங்கே உள்ள வந்து சுரங்கப்பாதைக்குள்ளே பார்க்கணுன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் மாஸ்க் போட்டு வாங்க. ஸோ வவ்வால் ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர் மாஸ்க். ஸோ ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சுரங்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். அடிக்கட்டுலாம் கொஞ்சம் பாருங்கள், வவ்வால்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். வாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே இறங்கி போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த இடம். என்ன ஹீட்டு, ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போய் அப்படியே பார்த்தோன்னா வவ்வால் சவுண்டு இங்கே பாருங்கள். ஓரளவுக்கு மேலே நம்மளால் போக முடியல, தடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வவ்வால், வவ்வால் எல்லாம் பறக்குது. மேலே எல்லோரும் மேலே வருது. பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த பிளேஸு. முக்கியமாக நீங்கள் மாஸ்க் போடணும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டால் டார்ச்சு கூட ஓவர் ஹீட்டிங் இஷ்யூவால் மொபைல் டார்ச் கூட எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோ ஹீட்டு பாருங்க. சுரங்கப்பாதை ஆக்சுவலாக தற்கால இது மூடி வச்சுருக்கனால இதுக்கு மேலே நம்மளால் பாருங்கள் வவ்வால்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக அடிக்குது. அப்படியே மேலே போகலாம். ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியல, ரொம்ப ஹீட்டாகவும் ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்குது. இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. மோஸ்ட்லி நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண சுரங்கப்பாதை பாருங்கள். சின்னலாம் குறுகலாக போய் 2 பாதை இருக்கிறதா சொல்கிறேன் பாருங்கள். படிக்கட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது. நீங்கள் பார்த்து தான் ஏறி போகணும். வாங்க அப்படி போகலாம். இப்போ தான் கொஞ்சம் காற்று வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேர்த்துருச்சு உள்ளே, ரொம்ப ஹீட்டு. ரொம்ப பார்த்திங்கன்னா டார்ச் கூட ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வாங்க அப்படியே கீழே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட அந்த ஃபேமிலிகிட்ட கேட்கலாம், இன்றைக்கி அவங்க பார்த்த பொருள், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த நம்ம கூட வந்த ஃபேமிலிகிட்ட கேட்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அந்த ராஜா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? நல்லா இருந்துச்சா? ஓகே. பார்க்காத மாதிரி புது விதமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதுவரையும் அது மாரி பார்த்ததில்லை. ஓகே, எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்ததில்லை. உங்களை பார்த்ததில்லை. பாப்பா உனக்கு நீ சொல்லு, அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கிள். அந்த அதெல்லாம் புதுசாக இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே பாய்ஸ், நாங்கள் இப்போ கிளம்புற டைம் வந்துச்சு. பாய்.